ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற கார்த்திகை தீப திருநாள் அன்று இந்த 3 இலைகளில் ஏதாவது ஒரு இலை உங்களுக்கு கிடைத்தாலும் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை நிச்சயம். கோடீஸ்வர யோகத்தை பெற்று தரக்கூடிய தீப வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அகல் விளக்கிற்கு அடியில இந்த ஒரே ஒரு இலையை வைத்து நீங்க ஏற்றினாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக இது கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரும். அந்த இலை என்ன, இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம செய்முறையோட பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். திருக்கார்த்திகை தீபம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது, 13/12/2024. இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையையே இது மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. இந்த நாள்ல நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்க ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிக்கும், மங்களங்கள் நிறைய ஆரம்பிக்கும். முக்கியமா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அனைத்து இறை சக்திகளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைக்கும். மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல நீங்க ஏற்றுகின்ற தீபத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பமே சுபிக்ஷமாக இருக்கும். அந்த தீபத்தை திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றிய பிறகு அதை பார்த்துட்டு நீங்க ஏற்ற ஆரம்பிங்க. இப்படி தீபம் ஏற்றும் பொழுது நம்ம புதிய அகல் விளக்குல ஏற்றினால் மிக மிக நல்லது. பழைய அகல் விளக்கு பயன்படுத்த போறீங்கன்னா அதை முன்கூட்டியே கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அகல் விளக்க. இப்படி நீங்க தயார் செய்த பிறகு திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலை நேரத்துல நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா பசுனை விட்டு தீபம் ஏற்றணும். குறைந்தபட்சம் 27 தீபம் ஏற்றணும். ஜோதி ஸ்வரூபமாக திகழக்கூடிய அண்ணாமலையார், அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார், ஆணவத்தோடு வந்த பிரம்மாவிற்கும் நாராயணருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆணவத்தை அழித்தவர், நம்முள் இருக்கின்ற ஆணவத்தையும் அழிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ணாமலையான இந்த கார்த்திகை தீபத்தன்று வழிபாடு பண்ணுங்க. நெருப்பு அப்படின்றது கெட்டதை பொசுக்கக்கூடியது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே அழிந்து நன்மைகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்றுங்கன்னு சொன்னேன், அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம். இது கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கும் தீப வழிபாடு, 6 தீப வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. புதிய அகல் விளக்குல 6 தீபம் ஏற்றுங்க, முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இலைகள் முக்கியமா நான் சொன்னேன் இந்த பதிவுல, அந்த இலையை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். வாசலில் இருந்து நீங்க தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. எப்பொழுதுமே விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம நேரடியாக அதை தரையில் வைத்து ஏற்றக்கூடாது. ஜோதி சுரூபமாக இறைவனை நம்ம பார்க்கிறோம், அப்ப இறைவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அந்த தீபத்தை ஏற்றணும். அகல் விளக்கு நீங்க ஏற்றும் பொழுது அடியில ஒரு தட்டு வைத்து தான் எப்பொழுதுமே ஏற்றுகின்ற பழக்கம். ஆனா நம்ம குடும்பத்துல எப்பொழுதுமே சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கணும், வாழடி வாழையாக நம்ம குடும்பம் தழைக்கணும் அப்படின்னா வாழை இலை வைத்து தீபம் ஏற்றுங்க. வாழை இலைய நீங்க முன்கூட்டியே எடுத்து அதை அந்த அகல் விளக்கு அளவிற்கு சரியாக நீங்க அதை அளவு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை சரியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த விளக்கிற்கு அடியில நீங்க இதை போட்டு ஏற்றலாம். அதற்கு மேல அகல் விளக்கு வைத்து விளக்கேற்றுங்க. வாசலில் இருந்து இந்த தீபத்தை வீடு வரைக்கும் இப்படி ஏற்றணும். அடுத்த இலை முக்கியமா வெற்றிலையில தீபம் ஏற்றுங்க. வெற்றிலையில அடியில வைத்து தீபத்தை ஏற்றலாம். இது 2வது. 3வது ராஜ வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தீப வழிபாடு தாங்க. இந்த இலை என்ன இலைனா அரச இலை தாங்க. இந்த அரச இலைய நீங்க 27 இலையும் 27 விளக்கு ஏற்றணும்னு சொன்ன, குறைந்தபட்சம் 27 விளக்கையும் இந்த அரச இலை மேல் வைத்து ஏற்றினால் ராஜ வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கோடீஸ்வர யோகத்தை இது பெற்றுத்தரும். அப்படி இலை கிடைக்கல அப்படின்னா வாழை இலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றுங்க. எப்பொழுதுமே அரச இலையை நம்ம மரத்திலிருந்து பறிக்க கூடாது, பறித்து அதற்கு மேல வைத்து ஏற்றக்கூடாது. இலை மரத்திலிருந்து கீழே விழும் பாருங்க, அந்த கீழே விழுந்த இலையை தான் நம்ம எடுத்துட்டு வரணும். அந்த இலையில தான் நம்ம தீபம் ஏற்றணும். இது எப்பொழுதுமே நீங்க புரிஞ்சுக்கோங்க. விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக விநாயகரை பிடித்து வச்சுக்கோங்க. வீட்டுல மஞ்சளில் விநாயகரை பிடித்து அரச இலையில் வைத்து அதற்கப்புறமா நீங்க தீபம் ஏற்ற ஆரம்பிங்க. அந்த அரச இலைக்கு மேல் நீங்க விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி. குடும்பத்துல கடன் இருக்காது, செல்வ வளம் பெருகும். மாலை 6 மணிக்கு மேல இந்த தீபத்தை நீங்க ஏற்றிக்கிட்டே வாங்க.
27 இலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுங்க, 2 அரசு இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த 2 அரசு இலைகளை பூஜை அறையில வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வைத்து அதற்கு மேல 2 அகல் விளக்கு வைத்து பசுநெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க. இப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அரச இலை தீப வழிபாடு அரசனை போல வாழக்கூடிய தகுதியை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 3 நாட்களும் இந்த அரச இலையின் மேல் பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறவங்களுக்கு நிச்சயம் பண கஷ்டம் தீரும். நாளைக்கு வியாழக்கிழமை இந்த தீப வழிபாட்டு முறையை ஆரம்பிங்க. மனமுருகி அண்ணாமலையாரிடம் வேண்டுதல் வைங்க. நாளைக்கு பரணி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்ற பதிவு நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கப்புறமா திருக்கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை. இந்த தீபத்தன்றும் நீங்க அரசியலை தீபம் தவறாமல் ஏற்றணும். மற்ற விளக்கிற்கு நீங்க வாழிலையோ வெற்றிலையோ வைக்கலாம். இது எதுவுமே கிடைக்கலன்னா செம்பருத்தி இலை வைத்து தீபம் ஏற்றுங்க. இதுவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அதுக்கு அடுத்த நாள் 3வது நாளும் தீபம் ஏற்றலாம். அது உங்களுடைய விருப்பம் தான் எண்ணிக்கை. ஆனா குறைந்தபட்சம் அந்த நாள்ல 9 விளக்குகள் ஏற்றுங்க. 3வது நாள் அதிகபட்சம் நீங்க எத்தனை வேணாலும் ஏத்தலாங்க. இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் சிவபெருமானையும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்து கொண்டே இருக்கு. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.